இந்த இரவுல சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எங்கட மௌத் வரைக்கும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ், விட்டுறக்கூடாது. லைலத்துல் கத்ர்ல கிடைக்கக்கூடிய அந்த நூர், அந்த பிரகாசம் மலக்குகளோட கலக்கிறது. முக்கியமான நாள் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கும் நாள், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடும் நாள், தௌபா செய்யும் நாள், அல்லாஹ்விடம் மன்றாடும் நாள். எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்று முதல் உள்ளத்திலே நினையுங்கள். எல்லாருக்கும் தேவை எங்களை தூக்கி நரகத்துல போடுறது அல்ல, அல்லாஹ்க்கு தேவை எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்போம். இல்லாட்டி இவ்வளவு ரசூல்மார்கள் தேவையில்லை, இவ்வளவு நபிமார்கள் தேவையில்லையே, இவ்வளவு பயான் குர்ஆன் தேவையில்லையே. அல்லாஹ்க்கும் விருப்பம் எல்லாரையும் மன்னிச்சு சொர்க்கம் அனுப்போம். அல்லாஹ்க்கு அழகிய நாமங்கள் இருக்குது. ஒவ்வொரு பேரை வச்சு அல்லாஹ்வை அழைக்கும். யா ரஸாக் ஃபர்ஸுக்னி, ரஸாக்கே ரிஸ்கதா. யா வஹாப் ஃபஹபிலி, கொடை வல்லலே கொடையத்தா. எங்கட துஆக்கள் கபூல் செய்யப்படாததுக்கு ஒரு காரணம் அதுதான். அஸ்மாஉல் ஹுஸ்னா தெரியா எங்களுக்கு. தலைமத்துவம் இல்லாத சமூகமாக இந்த சமூகம். யார் தலைவர் சமூகத்துக்கு? யார் இந்த சமூகத்துக்கு கண்ணீர் வடிப்பதற்கு இப்பொழுது இருக்கிறது? 1000 பேர் அல்ல, 10,000 பேர் கொல்லப்பட்டாலும் பேசுவதற்கு யாரும் கிடையாது. அல்லாஹ் எனக்கு 10 ஏக்கரை தந்திருக்கிறான், ஒரு 2 ஏக்கரை கொடுக்கணும்னா என் மௌத்துக்கு இடையில சதகா ஜாரியாவை நான் பார்க்கணும். வெங்க நீயத்தை அல்லாஹ் செய்ய வைப்பார். ஏன்? சிறந்த இரவு. என் பொறுப்புல 100 மிஸ்கீன்களுக்கு நான் வாழ வைக்கணும். அவங்கள நீயத்தை வைங்க. என்ற பொறுப்புல தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். ஹஸ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இருந்தார். ஜாஃபர் ரலியல்லாஹு யார் தெரியுமா? 30 சொச்சம் வயசுல மௌத் ஆயிட்டார். ஜாஃபர் முஅத்தாவுல ஷஹீத் ஆயிட்டார். ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி தான் அஸ்மா பின்த் உமைஸ். சின்ன வயசுல சின்ன பிள்ளைகள் பார்த்தாங்க. கணவனுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 2வது கல்யாணம் முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு தகப்பனுடைய மௌத்துக்கு பிறகு பிள்ளைகள் வளர்ந்து வாரது கஷ்டம். அதுவும் தாய் திருமணம் செய்யாம இருந்தா பிள்ளைகளை வளர்க்கலாம். தாயும் வேற திருமணம் செஞ்சிட்டாங்க, எப்படி பிள்ளைகள் முன்னுக்கு வரும்? ஆனா மதீனாவுடைய ஆகப்பெரிய கொடை வள்ளல் யார் தெரியுமா? இந்த ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா பின் ஜாஃபர். ஒரு நாளைக்கு 100 ஆடு அறுத்து சதக்கா கொடுப்பார். வாப்பா சொத்து வைத்து விட்டு செல்லவில்லை, ஆனால் வாப்பாவுடைய நீயத்து நல்லதாக இருந்தது, வாப்பாவுடைய எண்ணம் நல்லதாக இருந்தது. சொல்வார்கள், அஸ்ஹல் அரப், அரேபியர்களின் கொடை வள்ளல் அப்துல்லா பின் ஜாஃபர். அப்துல்லா பின் ஜாஃபர் 100 ஆடுகள் 200 ஆடுகள் சதக்கா, நாளாந்த சதக்காக்கள் எப்படி அல்லாஹ் கொடுத்திருப்பார். அதனால் சகோதரர்களே, நல்ல எண்ணம் வைக்கும் இரவு, நல்ல நீயத்துகளை வைக்கும் இரவு, விசாலமான நீயத்துகளை வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கோடி கோடியாக தருவான். அள்ளி கொடுங்கள், அள்ளி கொடுங்கள். அல்லாஹ் தரத் தொடங்குவான். நல்ல நீயத்து இருந்தால் குர்ஆனை படிக்கணும், நீயத்தை வைங்க. தஃப்சீரை படிக்கணும், அல்லாஹ் நான் ஹாஃபிஸ் ஆகணும், நீயத்தை வைங்க. எப்படி ஆகிறதுன்னு சிந்திக்காதீங்க, அது அல்லாஹ்வுடைய வேலை. நீயத்து வைக்கிறது எங்கட வேலை. ஏன்? சிறந்த ஒரு இரவில் சிறந்த எண்ணங்கள் தேவை. அல்லாஹ் சொல்றான், ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், எல்லா விடயங்களையும் எடுத்துக்கொண்டு இறங்குறார். ஏன்? முழுதும் லௌஹுல் மஹ்ஃபூஸ் இருக்குது, இதை எடுத்துட்டு வாரார். சலாம், பூமியில் சாந்தி, சலாம் வரப்போகுது. எதுவரைக்கும் சலாம்? ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும். இப்ப நேரம் 12 மணியா, 11 மணி, 11:30 மணி, ஃபஜ்ர் வரைக்கும் சலாம். ஹத்தா ஃபஜ்ர் என்பது 4:30க்கு ஃபஜ்ர். இன்னும் இருக்கிறது கொஞ்ச நேரம் தான். 12:30, 1:30, 2:30, 3:30, 5 மணித்தியாலம் இருக்கு, அவ்வளவுதான். 3 மணித்தியாலம் கடந்துச்சு. இந்த 3 மணித்தியாலம் செய்த இபாதத்துக்கு கணக்கு பாருங்க. இந்த 5 மணித்தியாலம் பேலன்ஸா இருக்கு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, ஆகவே இந்த லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டம் தான் சீதேவிகளின் கூட்டம். லைலத்துல் கத்ரில் மன்றாடி கியாமுல் லைல், தொழுகை, இபாதத். கண்ணியமிக்க சகோதரர்களே, அடையக்கூடியவர்கள் அடைந்து கொள்வார்கள். ஆக தேவை அல்லாஹுடைய மஹப்பத், அல்லாஹுடைய அன்பு அடையோடு. இந்த இரவுல
இந்த இரவுல சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எங்கட மவுத் வரைக்கும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். விற்றக்கூடாது. லைலத்துல் கத்ர்ல கிடைக்கக்கூடிய அந்த நூர், அந்த பிரகாசம் மலக்குகளோட கலக்கிறது. இப்ப நாங்க பயான் பண்ணி கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மலக்குகள் அனுப்பியிருக்கிறான் இந்த இடத்துக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, கல்வில் அமைதியை எடுக்கணும், அல்லாஹ்ட நம்பிக்கை எடுக்கணும். அல்லாஹ் நாடாம எதுவும் நடக்காது. அல்லாஹ் நாடாம ஒரு மரத்திலிருந்து இலை கூட விழாது. ஆக முக்கியமான தேவை சகோதரர்களே, இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்விடம் இறைஞ்ச வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். ஒரு பிள்ளை அழுதால் தானே பால் குடிக்கும், அலாட்டி பால் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அழணும், மன்றாடணும், கெஞ்சணும். அல்லாஹ் அடியார்களை பார்த்து சொல்றான், நபியே, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ يُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நபியே, உங்கள்கிட்ட வந்து இந்த அடியார்கள் என்ன பத்தி கேட்டா, அல்லாஹ் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் கரீப், நெருக்கமாக இருக்கிறான்னு சொல்லுங்க. அல்லாஹ் தூரத்தில் இருக்கான், அல்லாஹ்வை அடையலாதுன்றெல்லாம் சொல்லிடாது. உஜீபு தஅவத்தத் தாஇ இதா, இதுக்கு தான் துஆ செய்ய போறோம். இந்த துஆவே அஸ்மாஉல் ஹுஸ்னா மட்டும்தான், அவ்வளவுதான். 99 அல்லாஹ்ட பேரை வச்சு கேட்கிறது, அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்லிட்டானே குர்ஆன்ல 4 இடத்து அல்லாஹ் சொல்றான், குல் இதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்ன்னு என்ன கூப்பிடுங்க, ரஹ்மான்னு கூப்பிடுங்க, இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா வச்சு கூப்பிடுங்க, சும்மா கூப்பிடாதீங்க. என்ன அல்லாஹ்க்கு அழகிய நாமங்கள் இருக்குது, ஒவ்வொரு பேரை வச்சு அல்லாஹ்வை அழைக்கும். யா ரஸாக் ஃபர்சுக்னி, ரஸாக்கே ரிஸ்கதா. யா வஹாப் ஃபஹப்லி, கொடை வல்லலே கொடையத்தா. யா முன்தகிம், பழிக்கு பழி வாங்கக்கூடியவனே, உனது விரோதிகளை பழிக்கு பழி வாங்கு, இப்படிதான் கேட்கும். யா ஜப்பார், கொடுங்கோலனே ஜப்பார், உன்னுடைய ஜபரியத்தை காட்டு. யா முதகப்பிர், பெருமையுள்ளவனே, அல்லாஹ் இவ்வாறு அழைக்கும். அல்லாஹ்க்கு விருப்பம் அதை, நாங்க அல்லாஹ்வை கூப்பிடுறது வேற மாதிரி. எங்களோட துஆக்கள் கபூல் செய்யப்படாததுக்கு ஒரு காரணம் அதுதான். அஸ்மாஉல் ஹுஸ்னா தெரியாது எங்களுக்கு, அல்லாஹ்ட நாமங்கள் தெரியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த ஒரு இரவிலே, இந்த முக்கியமான இரவிலே நாம் அல்லாஹ்வை அழைப்போம். வேற யாரையும் நாங்கள் அழைத்து பெறுமதி இல்லை, பிரயோஜனம் இல்லை. சமூகத்துக்காக அல்லாஹ்விடம் மன்றாடுவோம். எங்களுக்காக மன்றாடுவது இரண்டாவது. சமூக நிலைமை எங்களுக்கு தெரியும், நாட்டுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும், உலக முஸ்லீம்களுடைய நிலைமை எங்களுக்கு தெரியும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் இந்த இரவில் மன்றாடுவோம் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களுடைய விடயங்களை சீராக்குவார். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, நான் ஒரு சகோதரனுக்கு துஆ கேட்கிறேன், யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னி என்று. அல்லாஹ் ஒரு மலக்கை நியமிக்கிறான், வலக பிமிஸ்லி, அவருக்கும் இல்ல உனக்கும் இதே போல, உனக்கும் இதே போல மலக்கு சொல்றார். சமூகத்துக்கு துஆ கேளுங்கள், அல்லாஹ் எனக்கு நல்லதை தருவார். அதனாலதான் இஸ்முல் ஆஸம் என்ற துஆவிலே ஒரு துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம அக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத். யா அல்லாஹ், மூமினான ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக. மூமின்களுக்கு துஆ கேட்கும் பொழுது மலக்குகள் எங்களுக்கு துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் இவன்ட பாவத்தை மன்னி. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, சமூக சிந்தனையை தலையில் எடுங்கள். ஏன் தலைமத்துவம் இல்லாத சமூகமாக இந்த சமூகம் உலகத்தில் வாழ்கிறது. தலைமத்துவம் இல்லாத சமூகமாக இந்த சமூகம். யார் தலைவர் சமூகத்துக்கு? யார் இந்த சமூகத்துக்கு கண்ணீர் வடிப்பதற்கு இப்பொழுது இருக்கிறது? 1000 பேர் அல்ல, 10,000 பேர் கொல்லப்பட்டாலும் பேசுவதற்கு யாரும் கிடையாது. தொழும் பொழுது சுடப்பட்டாலும் பேசுவதற்கு யாரும் கிடையாது. அதனால் இந்த சமூகத்துக்கு தலைவர் கிடையாது. இந்த சமூகத்துக்கு வெகு சீக்கிரம் அல்லாஹ் ஒரு தலைவரை அனுப்ப வேண்டும். இந்த சமூகத்துடைய அடியிலிருந்து நுனியிலிருந்து தலை வரைக்கும் இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த உயர்ந்த இரவிலே சகோதரர்களே, அல்லாஹ்விடம் அதை மன்றாடுவோம். இந்த சமூகத்துடைய பிரச்சினை,
அல்லாஹ் இதற்கு ஒரு தீர்வை தர வேண்டும். அல்லாஹ் நிச்சயம் தருவார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், வலதஅலமுன்ன நபஅஹு பஅத ஹீன். கொஞ்சத்துல விளங்கி கொள்ளுவீங்க உண்மையை, ஆனா அவசரப்படுத்தணும். நாங்க யா அல்லாஹ் சரியான தலைவர்களை தா, சரியான தலைமத்துவத்தை தா, இந்த முஸ்லிம் சமூகத்தை பாதுகார். யாரெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரியாக இருக்கிறார்களோ ஒன்று ஹிதாயத்தை கொடு, இல்லாவிட்டால் அழித்து விடு. அல்லாஹ் வைத்திருக்கிறானே அழித்து ஃபிரௌனை. முக்கியமான நாள் சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கும் நாள், நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடும் நாள், தௌபா செய்யும் நாள், அல்லாஹ்விடம் மன்றாடும் நாள். எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்று முதல் உள்ளத்திலே நினையுங்கள். எனக்கு தருவானா தரமாட்டானா என்று மாத்திரம் கையை தூக்காதீர்கள். நான் செய்த எவ்வளோ பாவங்கள் இருக்குதே, மன்னிப்பானா, அவ்வாறு நினைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை அடைந்து விடாதீர்கள். எனவே சகோதரர்களே, இந்த இரவை பயன்படுத்துவோம். எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்தாலும் தௌபா அதுக்கு மருந்து. ஏன் சமூகத்துக்கு அது தேவை. தௌபா தான் மருந்து. தௌபா செய்ய செய்ய ரஹ்மத் இறங்கு. ஏன்னா அல்லாஹ் பார்க்கிறான் கல்ப, நீ தௌபா செஞ்சிட்டாய். அல்லாஹ் அப்படித்தான், மிக அல்லாஹ் நுணுக்கமானவன், லத்தீஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த துஆவை படிச்சு கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபூன். அஃபூ என்றா கஃபூர் என்ற அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு. கஃபூர் என்றா என்ன? கஃபூர் என்றா பாவத்தை மன்னிப்பவர். அஃபூ என்றா மன்னிச்சாலும் ஏட்டுல பாவம் இருக்கு. அஃபு என்றா என்ன தெரியுமா? ஏட்டுல உள்ளத்தை அழிக்கிறவர். அப்ப இல்லை, நாங்க செஞ்ச பாவத்தை, ஒரு பாவம் செஞ்சிருப்போம், வியாபாரத்திலேயோ தொழிலையோ ஏதோ ஒரு பாவம், வாழ்க்கையிலேயோ பாவம் மனிதன் நடந்திருக்கும். அப்ப யா கஃபார், யா கஃபூர், யா சத்தார், யா அல்லாஹ் மன்னிச்சிரு. கஃபூர்னா மன்னிச்சிருவான், ஆனா ஏட்டுல இருக்கும். சொல்லுவாங்க கணக்கு அழிக்கல, கணக்கு இருக்கு. அஃபு என்றா விசேடம் என்ன தெரியுமா? அந்த எழுதப்பட்டதை அழிச்சிருவான் அல்லாஹ் அந்த ராவை. சரி, உண்ட ஏடு புதுசு, பாவம் இல்லை, அதுதான் அஃபு. அந்த துவாவை நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபு துஹிப்புல் அஃபு. அஃப்வை யா அல்லாஹ் நீ விரும்புகிறாய். அல்லாஹ்க்கு தேவை எங்களை தூக்கி நரகத்தில் போடுறது இல்லை. அல்லாஹ்க்கு தேவை எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்போம். இல்லாட்டி இவ்வளோ ரசூல்மார்கள் தேவையில்லை, இவ்வளோ நபிமார்கள் தேவையில்லையே, இவ்வளோ பயான் குர்ஆன் தேவையில்லையே. அல்லாஹ்க்கும் விருப்பம் எல்லாரையும் மன்னிச்சு சொர்க்கம் அனுப்போம். துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. பாருங்க, 3 தடவை அஃபு என்று சொல்வது. துஆவுல உள்ள நுணுக்கம் அதுதான். அல்லாஹும்ம இன்னக அஃபு துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. சகோதரர்களே, யா அல்லாஹ் இந்த பாவத்தை அழிச்சிரு, நான் பாவம் செய்ய மாட்டேன் இனி என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். பாவங்கள் குறைய குறைய அல்லாஹ்ட ரஹ்மத் இறங்கும், அல்லாஹ்ட பரக்கத் இறங்கும். அல்லாஹ் சீதேவியான காலத்தை உலகத்துக்கு திறப்பான். சகோதரர்களே, இந்த கொரோனாவை அல்லாஹ் இல்லாமலாக்குவான், இந்த ஏமாற்றங்கள் அல்லாஹ் இல்லாமலாக்குவான். காபாவுடைய வாசல்கள் திறக்கப்படும், ஹஜ்ஜுடைய வாசல் மூடப்பட்டிருக்குது, உம்ராவுடைய வாசல் மூடப்பட்டிருக்குது, இறைஞ்சக்கூடிய இடங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது, துறக்கப்படணும். சகோதரர்களே, இன்றைய நாளுடைய துஆ வேலை செய்யணும், இன்றைய நாளைக்கு வேலை செய்யணும், நாளை காலையில் மாறணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் எங்களோட நம்பிக்கை. மாறுமா என்று சந்தேகப்பட்டாது. மஹ்தி என்று அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய நாள் இருக்குதே, அவர் இரவையில் வருவார், காலையில் உலகம் மாறிவிடும். ஒரு இரவையில் உலகத்தில் மாற்றம் ஏற்படும். அவ்வாறான இருந்தால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய இத்தனை கோடி முஸ்லீம்களும் இந்த இரவில் மன்றாடினால் நாளை மாறாதா? மாறும். நம்பிக்கை தேவை, நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையோட மன்றாடுங்கள், அல்லாஹ்வுடன் இறைஞ்சுங்கள். ஏன் அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை.
கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே இந்த உயர்ந்த இரவை ஹயாத்தாக்கிய நல்லடியார்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக. உண்மையான சீதேவிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதிட்டு நாங்கள் துவாவை தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسئ المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الله النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك كلما ذكرك وذكره الذاكرون وغفل عن ذكرك وذكره الغافلون. وصل على سيدنا محمد وعلى آله وأزواجه وأهل بيته كلهم أجمعين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم يا حي يا قيوم. الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أكرم الأكرمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا عزيز يا رحيم يا عزيز يا رحيم يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا علي يا عظيم يا علي يا عظيم يا سميع الدعاء يا سميع قريب يا سميع مجيب يا سميع الدعاء يا سميع قريب يا سميع مجيب يا أرحم الراحمين يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد. أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك. يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اكفنا بحلالك عن حرامك
وأغننا بفضلك عمن سواك وأغننا بفضلك عمن سواك وأغننا بفضلك عمن سواك. اللهم إنا نعوذ بك من الهم والهزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم اهدنا واهد بنا واهد الناس والجان جميعا واجعلنا سببا لمن اهتدى. اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أنت أعلم به مني. أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் உனது அடியார்கள் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே, நீ மிக கிருபையுள்ளன் ரஹ்மானே, நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். அடியார்களாகிய நாம் நோன்பு நோற்று தராவீஹ் தொழுது உனது அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அழகிய நாமங்களை ஓதி உன்னிடம் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே. முழு நம்பிக்கையோடு ஈமானோடும் இஹ்திசாபோடும் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், உன்னை தவிர வேறு இறைவன் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ், உன்னை தவிர வேறு இறைவன் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே இபாதத் செய்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடமே உதவியும் கேட்கிறோம் யா அல்லாஹ். வேறு இறைவன் வேறு கடவுள் எங்களுக்கு கிடையாது யா அல்லாஹ். இதுவரைக்கும் யாருக்கும் நாம் சுஜூத் செய்தது கிடையாது யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு ரஹ்மான் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். அதனால் தான் உடன் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வா என்று நாடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களுடைய துவாக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். யா சமீஅ யா சமீஅ துஆ, துவாக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். இந்த லைலத்துல் கத்ரை தேடி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உலகமே தூங்கும் பொழுது முஸ்லிம் சமூகம் விழித்திருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், சமூகத்துக்காக கையேந்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், உம்மத்துக்காக கையேந்து வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். மலக்குகளும் ரூஹும் இறங்கும் இரவையில் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த நடுநிசி நேரத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். பாவிகள் தான் யா அல்லாஹ், அதற்காக தட்டி விடாதே ரஹ்மானே. பாவிகள் தான் யா அல்லாஹ், இரவு பகலாக பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், அதற்காக தட்டி விடாதே யா அல்லாஹ், அதற்காக கேட்காமல் விட்டு விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கிறாய் யா அல்லாஹ். முஸ்லிம் சமூகம் நம்பி நம்பி ஏமாந்து நாசம் அடைந்து விட்டது யா அல்லாஹ். இதற்கு பிறகு யாரையும் நம்ப நாங்கள் தயாரில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை நம்பி வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். ரஹ்பத்தன் வரஹ்பா, விரும்பியோ விரும்பாமலோ உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நீ கையேந்து வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னை நினைத்து கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னை நாடி கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உடறி நரம்பை உடனே நெருக்கமாக இருக்கிறாய் யா அல்லாஹ். ஹப்லுல் வரீத், வரீதை விட நெருக்கமாக இருக்கிறாய் ரஹ்மானே. எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை அடைய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். உலகத்தில் எதை அடைந்தும் பெறுமதி இல்லையா அல்லாஹ். உன்னை அடைய வேண்டும் ரஹ்மானே. உன்னிடம் தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ், உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த நாளை தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறோம் யா அல்லாஹ். பல நண்பர்கள் கபரிலே வாழ்கிறார்கள் யா அல்லாஹ், பல நண்பர்கள் கபரிலே இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எங்களுக்கு இந்த நாளை தந்தாய ரஹ்மானே, இந்த நோன்பை தந்தாய ரஹ்மானே, நன்றி செலுத்துகிறோம் யா அல்லாஹ். நீண்ட ஆயுளை தாயா அல்லாஹ், அழகான அமலை தாயா அல்லாஹ். யா ரஹ்மான் இர்ஹம்னா, இரக்கமுள்ளவனே இரக்கப்படியா அல்லாஹ். யா ரஹீம் யா ரஹீம் இர்ஹம்னா, இரக்கமுள்ளவனே இரக்கம் காட்டியா அல்லாஹ். இந்த சமூகத்துக்கு கையேந்துவதற்கு யாரும் இல்லாத காலம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், சமூகம் தத்தளித்து கொண்டிருக்கிறது ரஹ்மானே.
உன்னுடைய உதவி இறக்கியா அல்லாஹ், உன்னுடைய உதவி இறக்கியா அல்லாஹ். அபூ ஜஹில்களும் ஃபிரௌன்களும் நும்ரூதுகளும் தடமாறும் காலம் யா அல்லாஹ், இப்னு சலூல்கள் தடமாறும் காலம் யா அல்லாஹ், உதவி இறக்கியா அல்லாஹ். ஃபிரௌனை பனு இஸ்ரவேலர்கள் கண்டதை போன்று நாங்கள் காண வேண்டும் யா அல்லாஹ். அநியாயம் அட்டூழியம் செய்யும் இந்த ஃபிரௌன்கள் அழிவதை கண்களால் காண வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஹிதாயத் இருந்தால் கொடு யா அல்லாஹ், இல்லை என்றால் நாசமாக்கி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இப்னு சலூல்கள் முஸ்லிம் சமூகத்துக்குள் இருக்கும் இந்த முனாஃபிக்குகளுக்கு ஹிதாயத்தை கொடு யா அல்லாஹ், இல்லை என்றால் அழித்து விடு யா அல்லாஹ். கண்ணுக்கு முன்னால் அதை காட்டு யா அல்லாஹ். இந்த லைலத்துல் கத்ரிலே மன்றாடுகிறோம் யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு யாரிடமும் நாங்கள் மன்றாட மாட்டோம் யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு யாருக்கும் நாம் சுஜூத் செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு யாரிடமும் கையேந்த மாட்டோம் யா அல்லாஹ். உன்னிடம் மாத்திரமே கையேந்தி வந்திருக்கிறோம். உனக்கு தெரியும் யா அல்லாஹ், கல்லையும் மண்ணையும் வணங்குபவர்களுக்கு முன்னால் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே, எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே. யா மாலிக், யா மாலிக், நீதான் அரசன் யா அல்லாஹ். மாலிக் யௌமித்தீன், அரசனே எங்களை ஆள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அநியாயக்காரர்களை எங்களுக்கு ஆள வைத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா குத்தூஸ், கண்ணியமானவனே கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஜிப்ரீலுக்கு ரூஹுல் குதுஸ் என்ற பெயரை கொடுத்தாய் யா அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பைத்துல் முகத்தஸ் என்ற பெயரை கொடுத்தாய் யா அல்லாஹ். அதை முகத்தஸாவே ஆக்கிவிடு ரஹ்மானே, அதை முகத்தஸாவாகவே ஆக்கிவிடு ரஹ்மானே. எங்களை கண்ணியப்படுத்திய அல்லாஹ். யா சலாம், யா சலாம், சலாமை இறக்கியா அல்லாஹ். நீதான் சலாம், அந்த சலாம் ஒமின்க சலாம், உன்னிடமிருந்துதான் சலாம் வர வேண்டும் யா அல்லாஹ். சலாம் இல்லாமல் தத்தளிக்கிறோம் ரஹ்மானே, மார்க்கத்தை பின்பற்ற முடியாமல் தத்தளிக்கிறோம் ரஹ்மானே, பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு தத்தளிக்கிறோம் ரஹ்மானே, உம்ரா ஹஜ் இல்லாமல் தத்தளிக்கிறோம் யா சலாம், யா சலாம். வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் சலாம், யா சலாம். கதவுகளை திற யா சலாம் ரஹ்மானே, வாசல்களை திற யா சலாம். யா முஃமின், யா முஹைமின், நீதான் பாதுகாவலன் யா அல்லாஹ். யா முஹைமின், முன்னால் எங்களை பாதுகார் யா அல்லாஹ், பின்னால் எங்களை பாதுகார் யா அல்லாஹ். வலது பக்கம் இடது பக்கம் மேலால் கீழால் பாதுகார் யா அல்லாஹ். எந்த ஷைத்தான் நஃப்ஸ் உனது விரோதிகள் எங்களை கைப்பற்றி விடாமல் பாதுகார் யா அல்லாஹ். யா முஹைமின், யா அசீஸ், யா அசீஸ், யா கவியு, யா அசீஸ், உன்னை யாராலும் மிகைக்க முடியாது யா அல்லாஹ். நீதான் கண்ணியமானவன் யா அல்லாஹ், கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணியப்படுத்தினாய் ரஹ்மானே. யா அசீஸ், யா அல்லாஹ், எங்களை மிஸ்ஸத்துள்ளவர்களாக ஆக்கி யா அல்லாஹ். யா ஜப்பார், யா ஜப்பார், கொடுங்கோளர்களை பிடி யா அல்லாஹ். யா ஜப்பார், அநியாயக்காரர்களை பிடித்துக் கொள் யா அல்லாஹ். யா ஜப்பார், யா முத்தகப்பிர், பெருமையுள்ளவனே ரஹ்மானே. யா முத்தகப்பிர், நீ பெருமையுள்ளவன் என்பதை நிரூபித்து காட்டு ரஹ்மானே. யா ஹாலிக், எங்களை படைத்த ஹாலிகே, முழு உறுப்புகளை தந்த ஹாலிகே. யா அல்லாஹ், நீதான் ஹாலிக், உன்னை தவிர வேறு ஹாலிக் இல்லை ரஹ்மானே. யா பாரி, முழுதையும் உருவாக்கியவன் நீதான் யா அல்லாஹ். யா முஸவ்விர், எங்களுக்கு உருவத்தை தந்தவன் நீதான் யா அல்லாஹ். யா கஃபார், யா கஃபார், பாவங்களை மன்னிக்க கூடிய கஃபாரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த இரவிலே தௌபா செய்ய வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்கள் செய்த சிறு பாவம் பெரு பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். இரவையில் செய்த பாவம் பகலில் செய்த பாவம் அனைத்தையும் யா கஃபார் மன்னித்து விடு யா அல்லாஹ். யா கஹார், அடக்கி ஆளக்கூடியவனே யா அல்லாஹ். காஃபிர்களையும் முஷ்ரிக்குகளையும் அடக்கியால் யா கஹார். யா வஹாப், கொடை வல்லலே. யா வஹாப் ஹப்லனா, யா வஹாப், கொடைகளை தாயா அல்லாஹ். உன் ஹசானாவை திறந்து தாயா அல்லாஹ். யா வஹாப், உனது கொடைகளை நசீபாக்கியா அல்லாஹ். யா ஃபத்தாஹ்,
ஃபஃப்தஹ் லனா யா ஃபத்தாஹ் திறந்துதா யா ஃபத்தாஹ் காபாவுடைய வாசல்களை திறந்துதா யா அல்லாஹ் உம்ராவுடைய ஹஜ்ஜுடைய வாசல்களை திறந்துதா யா ஃபத்தாஹ் இல்முடைய வாசல்களை திறந்துதா யா ஃபத்தாஹ் குர்ஆனுடைய வாசல்களை திறந்துதா யா ஃபத்தாஹ் யா அலீம் அல்லிம்னா ரப்பி ஜித்னா இல்மா யா அலீம் இல்மை கூட்டி யா அல்லாஹ் யா காபித் யா பாசித் யா காஃபித் யா ராஃபிஅ யா அல்லாஹ் இந்த சமூகத்தை உயர்த்தி யா அல்லாஹ் யா ராஃபிஅ உயர்த்தக்கூடியவனே உயர்த்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை ஏளனமாக கேவலமாக பார்க்கும் காலம் தோன்றியிருக்கிறது யா அல்லாஹ் கெட்ட தலைவர்களும் மோசமான தலைவர்களும் இந்த சமூகத்தை ஆள ஆரம்பித்து விட்டார்கள் யா அல்லாஹ் இவர்களை இல்லாமல் ஆக்க ரஹ்மானே பள்ளி வாசல்களுக்கு சரியான தலைவர்களை உருவாக்கி யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு சரியான தலைவர்களை உருவாக்கி யா ராஃபிஅ இந்த சமூகத்தை உயர்த்த ரஹ்மானே யா முஇஸ் கண்ணியப்படுத்தக்கூடியவனே யா முஇஸ் இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ் யா முதில் காபிர்களை கேவலப்படுத்தக்கூடியவனே கேவலப்படுத்தி யா அல்லாஹ் யா சமீஅ யா சமீஅ யா சமீஅ துஆ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயின் துஆவை சமீஅ துஆ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை யா சமீஅ கேட்டாய் யா அல்லாஹ் நாங்கள் கேட்பதையும் கெஞ்சுவதையும் கேள் யா அல்லாஹ் நீ கேள் தட்டி விடாதே யா அல்லாஹ் உனக்கு எட்டினால் போதும் ரஹ்மானே உனக்கு எட்டினால் போதும் ரஹ்மானே யா சமீஅ சமூகத்துக்காக கேட்கிறோம் யா சமீஅ உம்மத்துக்காக கேட்கிறோம் யா சமீஅ உம்மத்துக்காக கையெழுந்திருக்கிறோம் யா சமீஅ இந்த உம்மத்தை சீராக்கி யா அல்லாஹ் உம்மத்துடைய ஒரு ஜனாசாவை இரத்தத்தை பார்க்க முடியாது யா அல்லாஹ் கல்புகள் நடுங்குகிறது யா அல்லாஹ் யா சமீஅ துஆ يا سميع الدعاء يا سميع المجيب يا سميع المجيب يا سميع الدعاء إنك سميع الدعاء يا سميع الدعاء رحمن اكل يا الله يا سميع الدعاء يا سميع الدعاء يا سميع المجيب يا سميع الدعاء உனது அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வைத்து அழைக்கிறோம் ரஹ்மானே இந்த உம்மத்துக்கு கைரை இறக்கியா அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு கைரை இறக்கியா அல்லாஹ் நலவையை இந்த சமூகத்தில் நடக்க வேண்டும் ரஹ்மானே யா சமீஅ துஆ யா பசீர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறாய் யா பசீர் யா பசீர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே யா ஹக்கம் யா அதில் நீதத்தை இறக்கியா அல்லாஹ் நீதி இறக்கியா அல்லாஹ் பல சகோதரர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நீதி இல்லாமல் ரஹ்மானே யா ஹக்கம் நீதி உள்ளவனே நீதி இறக்கியா அல்லாஹ் அநியாயமாக பலர் ஜெயில்களில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் உனது நீதத்தை இறக்கி ரஹ்மானே அநியாயம் செய்யப்பட்ட பலர் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் நீதியாளனே அஹ்கமுல் ஹாக்கிமீன் நீதி இறக்கி யா அல்லாஹ் யா லத்தீஃப் யா லத்தீஃப் யா லத்தீஃப் நீ லுத்ஃபுல்லவன் யா அல்லாஹ் அல்லாஹு லத்தீஃபுன் பிஇபாத் அடியார்களோடு லத்தீஃப் யா லத்தீஃப் உனது லுத்ஃபை காட்டு ரஹ்மானே உனது அடிமைகள் தான் யா அல்லாஹ் யா லத்தீஃப் யா கபீர் யா ஹலீம் யா அதீம் யா கஃபூர் யா ஷகூர் நன்றி உள்ளவனே யா அல்லாஹ் யா ஷகூர் எங்களை நன்றி உள்ளவர்களாக ஆக்கு யா அல்லாஹ் யா ஷகூர் நன்றி உள்ளவர்களாக ஆக்கு யா அல்லாஹ் யா அலி யா அலியுல் அதீம் உயர்ந்தவனே இந்த உம்மத்தை உயர்த்தி யா அல்லாஹ் இந்த குர்ஆனை உயர்த்தி காட்டியா அல்லாஹ் இந்த சமூகத்தை உயர்த்தி காட்டியா அல்லாஹ் யா அலி யா கபீர் பெரியவனே அல்லாஹு அக்பர் உன்னை விட பெரியவன் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ் உன்னை விட பெரியவன் கபீர் இல்லையா அல்லாஹ் கபீர் யா அல்லாஹ் நீதான் பெரியவன் ரஹ்மானே யா கபீர் யா ஹஃபீஸ் பாதுகாவலனே யா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த யா ஹஃபீஸ் பனூ இஸ்ரவேலர்களை பாதுகாத்த யா ஹஃபீஸ் இந்த உம்மத்தை பாதுகார் யா ஹஃபீஸ் யா ஹாஃபிஸ் இந்த உம்மத்தை பாதுகார் யா அல்லாஹ் மதரசாக்களை பாதுகார் யா அல்லாஹ் பள்ளிகளை பாதுகார் யா அல்லாஹ் புர்காவை பாதுகார் யா அல்லாஹ் நீ பாதுகாவலன் யா அல்லாஹ் நீ பாதுகார் யா அல்லாஹ் பெண்களுடைய கண்ணீர்களை வைத்து பாதுகார் யா அல்லாஹ்
எங்களின் பாவம் செய்யாத நல்லடியார்களின் கண்ணீரை வைத்து பாதுகார் யா அல்லாஹ். எவனிடமும் மன்றாட தயார் இல்லையா அல்லாஹ், நீ பாதுகார் யா அல்லாஹ். பள்ளி வாசல்களை பாதுகார் யா அல்லாஹ், மதரசாக்களை பாதுகார் யா அல்லாஹ், மர்கஸுகளை பாதுகார் யா அல்லாஹ். யா ஹஃபீஸ் யா ஹஃபீஸ், பாதுகாத்தவன் யா அல்லாஹ். 1400 ஆண்டுகளாக குர்ஆனை எந்த சிக்கலும் இல்லாமல் பாதுகாத்த யா ஹஃபீஸ், பாதுகார் யா அல்லாஹ், பாதுகார் யா அல்லாஹ். யா ஹஃபீஸ், யாரையும் நம்பவில்லை யா ஹஃபீஸ் உன்னை தவிர. யா அல்லாஹ், நீ பாதுகாப்பாய் யா அல்லாஹ், நீ பாதுகாப்பாய் யா அல்லாஹ். இஸ்லாம் உன்னுடைய மார்க்கம் யா அல்லாஹ், இஸ்லாம் உன்னுடைய மார்க்கம் யா அல்லாஹ். இஸ்லாத்தில் ஏதாவது குறைவு ஏற்படும் பொழுது உள்ளம் நடுங்குகிறது. ஹஃபீஸ், நீ பாதுகார் யா அல்லாஹ், எங்களை வைத்து பாதுகார் யா அல்லாஹ், எங்களை வைத்து பாதுகார் யா அல்லாஹ். நாயை வைத்து பாதுகாத்திருக்கிறாய் ரஹ்மானே, ஹுதுஹுத் என்ற பறவையை வைத்து பாதுகாத்திருக்கிறாய் ரஹ்மானே. யா ஹஃபீஸ், பாதுகார் யா அல்லாஹ். இந்த உம்மத்தை பாதுகார் யா ஹஃபீஸ், யா முகீத், யா ஹசீப், யா ஜலீல், யா கரீம். சங்கையாளனே யா கரீம், சங்கையாளனே எங்களை சங்கைப்படுத்தி ரஹ்மானே. யா ரகீப், யா முஜீப், யா வாசி', விசாலமானவனே, விசாலமான கல்பை தா யா அல்லாஹ். எங்களுக்கு அநியாயம் செய்த எல்லோரையும் மன்னித்து விட்டோம் யா வாசி'. எங்களுக்கு யாரெல்லாம் அநியாயம் செய்தார்களோ, எங்களுடைய குறைகளை யாரெல்லாம் பேசினார்களோ, அவ்வளோ பேரை மன்னித்து விட்டோம் யா வாசியா. நீ எங்களை மன்னித்து விடு யா வாசியா, நீ எங்களை மன்னித்து விடு யா வாசியா. யா வாசியா, ரிஸ்கிலே விசாலத்தை தாயா அல்லாஹ், பிள்ளைகளிலே உஸ்அத்தை தாயா அல்லாஹ், அறிவிலே விசாலத்தை தாயா அல்லாஹ். யா ஹகீம், யா வதூத், இரக்கமுடையவனே இரக்கப்படியா அல்லாஹ். யா வதூத், இரக்கப்படியா அல்லாஹ். யா மஜீத், யா பாயிஸ், கியாமத்தில் எழுப்பாட்டக்கூடியவனே, எழும்பும் பொழுது சிரித்து எழும்பவை. யா பாயிஸ், யா ஷஹீத், யா ஹக், யா ஹக், யா ஹக், ஹக்கை வெளிப்படுத்தியா அல்லாஹ். ஹக் மறைந்து விட்டது யா அல்லாஹ், பாத்தில் வெளியே வந்திருக்கிறது யா அல்லாஹ். قل جاء الحق وزهق الباطل ان الباطل كان زهوقا. கண்ணுக்கு முன்னால் ஹக்கை உயர்த்தி காட்டியா அல்லாஹ், அதை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது யா அல்லாஹ். பாவிகளும் முனாஃபிக்குகளும் விழ வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது யா அல்லாஹ். மூமின்களும் முஸ்லிம்களும் முத்தகீன்களும் உயர வேண்டும் யா அல்லாஹ். கண்ணுக்கு முன்னால் காட்டியா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌனை அழித்து காட்டினாயே யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நும்ரூதை அழித்து காட்டினாயே அல்லாஹ். அந்த யா அல்லாஹ், அந்த ஹக்கை அவரிடம் கேட்கிறோம் யா அல்லாஹ். குர்ஆன் வளர்வதை கண்ணால் பார்க்க வேண்டும் ரஹ்மானே. அதுவரைக்கும் மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். இஸ்லாத்தின் விரோதிகள், இஸ்லாத்தின் துரோகிகள், இஸ்லாத்தின் முனாஃபிக்குகள், பணத்தை வாங்கி இந்த சமூகத்தை நாசமாக்கியவர்கள் அழிய வேண்டும் யா அல்லாஹ். அதை கண்கூடாக காண வேண்டும். ஹக் யா ரஹ்மானே, அந்த ஹக்கை காட்டியா அல்லாஹ், அந்த ஹக்கை காட்டியா அல்லாஹ். யா வக்கீல், யா கவியு, யா அசீஸ், உன்னை யாரும் மிகைக்க முடியாது யா அல்லாஹ். நீதான் கவி யா அல்லாஹ். ஒரு சத்தத்தால் ஆதை அளித்தாயா அல்லாஹ், ஒரு சத்தத்தால் ஹபீபுன் நஜ்ஜாரை கொலை செய்தவர்களை அழித்தாயா அல்லாஹ். நீ எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாயா அல்லாஹ், நீ எவ்வளவு சபராக இருக்கிறாயா அல்லாஹ். ரஹ்மானே, அமைதியை உள்ளங்களுக்கு தருவாயாக. யா மதீன், யா வலியு, யா ஹமீத், யா முஹ்சிஹு, யா முஈத், யா முப்தியு, யா முஹ்யி, யா முமீத், யா முமீத், யா ஹய்யு, யா கய்யூம், யா ஹய்யு, யா கய்யூம், யா ஹய்யு, யா கய்யூம். நாங்கள் எல்லோரும் மௌத்தாகி விடுவோம் யா அல்லாஹ். நீ மாத்திரம் ஹை யா அல்லாஹ். அடுத்த ரமலானுக்கு இருப்போமோ தெரியாது யா ஹை, அடுத்த ரமலானுக்கு இருப்போமோ தெரியாது யா ஹை. வானத்தில் வஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். உலகத்தில் இருக்கும் முகங்கள் எல்லாம் உனக்கு பணிந்தே தீரும் யா ஹை. உனக்கு பணிகிறோம் யா ஹை, யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். என்றும் நீ மரணிக்க மாட்டாய் யா ஹை. நாங்கள் மௌத்தானால் இறக்கப்படியா அல்லாஹ், நாங்கள் மௌத்தானால் இறக்கப்படியா ஹை. குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹக், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹக். உன்னை தவிர எல்லாமே அழிந்து விடும் யா ஹை. நமது
மூதாதையர்கள் மையத்துகளாக கபருக்குள் இருக்கிறார்கள். யா ஹை, அவர்களுடைய பாவங்களை மன்னித்திடு. யா ஹை, யா ஹை, அவருடைய கபர்களை சொர்க்க பூங்காவாக ஆக்கி. யா ஹை, யா ஹையு யா கையூம், உனது உயர்ந்த பெயர் யா ஹையு யா கையூம், உயிருள்ளவனே, அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவனே. யா வாஜித் யா மாஜித், யா வாஜித் யா மாஜித், யா வாஹிதுல் அஹத், தனியாக இருக்கும் இறைவனே, நீ ஒருவன். யா அல்லாஹ், உனக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது. யா அல்லாஹ், பிள்ளை இருப்பதாக சொல்வதை கேட்டு நீ மலைகள் வெடிக்க பார்க்கிறது. யா அல்லாஹ், உனக்கு எந்த பிள்ளையும் இல்லை. யா அல்லாஹ், ஈசா உனது மகனும் இல்லை. யா அல்லாஹ், உஸைர் உனது மகனும் இல்லை. யா அல்லாஹ், நீ வாஹிதுல் அஹத். யா அல்லாஹ், இந்த ஒருவன் என்பதை முழு உலகத்துக்கும் சொல்லும் பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், முழு உலகத்துக்கும் இதை தைரியமாக சொல்லும் பாக்கியத்தை தா. யா அல்லாஹ், யா சமத் யா அஹத் யா சமத், தேவையற்ற என்னுடைய ரப்பே, யா சமத், உதவி செய் ரஹ்மானே. யா காதிர் யா முக்ததிர், சக்தி உள்ளவனே. யா காதிர் யா முக்ததிர், யா கதீர், நீதான் சக்தி உள்ளவன். யா அல்லாஹ், நாங்கள் பலகீனமானவர்கள். ரஹ்மானே, உனது ஒவ்வொரு பேரையும் வைத்து மன்றாடுகிறோம். யா அல்லாஹ், உனது ஒவ்வொரு பேரையும் வைத்துதான் முந்திய உலமாக்கள் இந்த சமூகத்துக்கு துஆ செய்தார்கள். ரஹ்மானே, யா காதிர் யா கதீர் யா முக்ததிர், நீதான் சக்தி உள்ளவன். ரஹ்மானே, யா முகத்திம் யா முஅখির, யா அவ்வல் யா ஆகிர், யா ظاهر யா பாத்தின், முதன்மையானவனே, கடைசியானவனே, வெளிரங்கமானவனே, உள்ரங்கமானவனே, உனக்கு முதல் யாருமே இல்லையா அல்லாஹ், உனக்கு பிறகு யாருமே இல்லையா அல்லாஹ், நீதான் ظاهر, நீதான் பாத்தின். யா அல்லாஹ், யா வாலியல் முத்தஆல், யா பர்ருத் தவ்வாப், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தவ்வாபே, எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், முஸ்லிம் சமூகத்துடைய தௌபாவை ஏற்றுக்கொள். யா அல்லாஹ், யா தவ்வாப் இன்னஹு கான தவ்வாபா, யா தவ்வாபுர் ரஹீம், இரக்கமுள்ள தவ்வாபே, எங்களுடைய தௌபாக்களை இன்றைய நாளில் இரக்கப்படி. யா அல்லாஹ், எங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தௌபாக்களாக ஆக்கியா அல்லாஹ். யா முன்தகிம், பழிக்கு பழி வாங்கக்கூடியவனே. யா முன்தகிம், யா முன்தகிம், இன்தகிமில் குஃபார், குஃபார்களுக்கு பழிக்கு பழி வாங்கியா அல்லாஹ். யா முன்தகிம், முனாஃபிக்குகளுக்கு பழிக்கு பழி வாங்கியா அல்லாஹ். யா முன்தகிம், உனது இன்திகாமை காட்டியா அல்லாஹ். யா அஸீஸு இன்திகாம், யா அஸீஸு இன்திகாம், யா அஃபு, பாவங்களை அழிக்கக்கூடிய அஃபு, யா ரഊஃப், இரக்கமுள்ளவனே. யா ரഊஃப், யா மாலிகல் முல்க், யா மாலிகல் முல்க், தபாரக இஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், நீதான் மாலிகுல் முல்க், நீதான் துல் ஜலாலி வல் இக்ராம், அந்தஸ்தும் சங்கையும் பொருந்திய நீ ரப். யா அல்லாஹ், யா மாலிகல் முல்க், யா தில் ஜலாலி வல் இக்ராம், யா முக்ஸிதுல் ஜாமி', யா கனியு யா முக்னி, யா مانع يا ضار، يا نافع يا نور، يا هادي البديع، يا باقي الوارث الرشيد الصبور. يا الله، أسماء الحسنى வைத்து கேட்கிறோம். யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தரஜாத்துகளை உயர்த்துவாயாக. இந்த இரவிலே கையேந்திருக்கிறோம். யா அல்லாஹ், மூமின்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குர்ஆனுடையவர்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக, குர்ஆனுடையவர்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. இந்த உம்மத்தை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் இந்த இரவிலே யா அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு சரியான தலைவர்களை உருவாக்கித்தா யா அல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம், சரியான தலைவர்களை உருவாக்கித்தா யா அல்லாஹ். இந்த உம்மத் திரும்ப எழும்ப தௌஃபீக் செய்ய யா அல்லாஹ். இந்த உம்மத் திரும்ப எழும்ப தௌஃபீக் செய்ய அல்லாஹ். நீ உதவி செய்யாவிட்டால் உதவி செய்ய யாரும் இல்லை ரஹ்மானே. எந்த நாட்டையோ நாங்கள் நம்பவில்லை யா அல்லாஹ், உன்னை நம்பி கையேந்தி மன்றாடி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த உம்மத்தில் உள்ள பெண்கள், வாலிபர்கள், உலமாக்கள், மதரசாக்கள் அனைத்தையும் பாதுகார் ரஹ்மானே. இந்த இரவில் உன்னிடம் கையேந்திருக்கிறோம். முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களும் கையேந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் சோதித்திராதே யா அல்லாஹ். சோதனையை தாங்க முடியும்
முடியாது யா அல்லாஹ், சோதனையை தாங்க முடியாது யா அல்லாஹ், இன்னும் சோதித்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், உனது உதவி இறக்கி யா அல்லாஹ், உனது ரஹ்மத்தை இறக்கி யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட்டு வெகு தூரத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ். ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லாத காலம் யா அல்லாஹ், நன்மாராயங்கள் சொல்வதற்கு கூட யாரும் இல்லாத காலங்கள் யா அல்லாஹ். உலமாக்களும் மௌனியாளாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ். சமூகத்துக்கு பேசுவதற்கு யாரும் இல்லாமல் சமூகம் நலைந்த ஆடுகள் போன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். யாரெல்லாம் சமூகம் நம்பினார்களோ அவர்கள் கூட துரோகம் செய்து விட்டார்கள் யா அல்லாஹ். நீ மாத்திரம் இருக்கிறாய் யா அல்லாஹ். உனது உதவி இறக்கியா அல்லாஹ், உனது உதவி இறக்கியா அல்லாஹ், உனது உதவி இறக்கியா அல்லாஹ். உன்னிடம் சமூகத்துக்காக இஸ்திஃபார் செய்கிறோம் யா அல்லாஹ், உம்மத்துக்காக இஸ்திஃபார் செய்கிறோம் யா அல்லாஹ், இந்த உம்மத் செய்த தவறுக்காக இஸ்திஃபார் செய்கிறோம் யா அல்லாஹ். உனது உதவியை இறக்கி ரஹ்மானே, உனது உதவியை கண்ணால் பார்க்க வேண்டும் ரஹ்மானே. முஸ்லீம்களையும் மூமின்களையும் கண்ணியப்படுத்த ரஹ்மானே, உனது உதவி இறக்கியா அல்லாஹ். நோயாளிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ், ஷிஃபாவை தாயா அல்லாஹ், ஆஃபியத்தை தாயா அல்லாஹ், நீண்ட ஆயுளை தாயா அல்லாஹ். திடீர் மரணத்தை கொண்டு எங்களை அழித்து விடாதே யா அல்லாஹ். இந்த கொரோனாவை இல்லாமல் ஆக்கியா அல்லாஹ், இந்த முசீபத்தை இல்லாமல் ஆக்கியா அல்லாஹ். நீ தந்த சோதனையா அல்லாஹ், நீதான் இறக்க வேண்டும் யா அல்லாஹ். யாரெல்லாம் இதை நடிப்பாக ஏமாற்றமாக ஆக்கினார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடு ரஹ்மானே. நீ இறக்கிய சோதனையா அல்லாஹ், இதை இல்லாமல் ஆக்கியா அல்லாஹ். யாராவது இதை இந்த கொரோனாவை நடிப்புக்காக நாடகத்துக்காக செய்திருந்தால் அவர்களை இதனால் அழித்து விடு ரஹ்மானே. இந்த உம்மத்தை பாதுகார் ரஹ்மானே. யா அல்லாஹ், சலாமத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமாருடைய பாவங்களை மன்னியா அல்லாஹ், பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னியா அல்லாஹ், தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னியா அல்லாஹ். அவர்களின் பெற்றோர்கள் கபரில் வாழ்ந்தால் அவருடைய கபர்களை சொர்க்க பூங்காவாக ஆக்க ரஹ்மானே. நண்பர்களுடைய பாவங்களை மன்னியா அல்லாஹ். யா அல்லாஹ், குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னியா அல்லாஹ். சகோதர சகோதரர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். முழு முஸ்லிமான ஆண் பெண்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். முழு முஸ்லீம்களுக்கு விமோசனத்தை நசீபாக்கியா அல்லாஹ். ரஹ்மானே, கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மௌத்தாக தௌஃபீக் செய்யா அல்லாஹ். தொழுகையில் உள்ளட்சத்தை தாயா அல்லாஹ், நல்ல இல்மை தாயா அல்லாஹ், நல்ல குணங்களை தாயா அல்லாஹ். இஹ்லாஸோடு வாழ்ந்து மௌத்தாக தௌஃபீக் செய்யா அல்லாஹ். முழு உலகமும் சென்று உனது தீனை பரப்ப தௌஃபீக் செய்யா அல்லாஹ். எங்களுடைய மதரசாக்களை பாதுகாரியா அல்லாஹ், எங்களுடைய மாணவர்களை பாதுகாரியா அல்லாஹ். யா அல்லாஹ், முழு உலகத்திலும் குர்ஆனை ஓதக்கூடிய ஹாஃபிஸ்கள் உலமாக்களை பாதுகாரியா அல்லாஹ். யா அல்லாஹ், மதரசாவுக்கு வக்ஃப் செய்த அனைவர்களையும் கபூல் செய்யா அல்லாஹ். யாரெல்லாம் மதரசாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ, எங்களுடைய நிறுவனங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்களிடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, எங்களுடைய தஃப்சீர்களை எழுதி கொண்டிருக்கிறார்களோ, படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்த அடிப்படையில் முயற்சி செய்கிறார்களோ அவ்வளோ பேர்களையும் பாதுகாரியா அல்லாஹ், கபூல் செய்யா அல்லாஹ், ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். திடீர் சோதனைகளை கொண்டு எங்களை சோதித்து விடாதையா அல்லாஹ். ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ், ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ். திடீர் மரணங்களை விட்டு பாதுகாரியா அல்லாஹ், சூனியத்தை விட்டு பாதுகாரியா அல்லாஹ், கண்ணூரை விட்டு பாதுகாரியா அல்லாஹ், பொறாமைக்காரன் கெடுதியை விட்டு பாதுகாரியா அல்லாஹ், பொறாமைக்காரன் கெடுதியை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். முழுதையும் உன்னிடம்தான் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ், முழுதையும் உன்னிடம்தான் கேட்க வேண்டும் யா அல்லாஹ். ஒவ்வொன்றாக உன்னிடம் கேட்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், வாழ்க்கையை சிறப்பாக்கியா அல்லாஹ், வாழ்க்கையை சிறப்பாக்கியா அல்லாஹ். சிறந்த சாலிஹான நபிமார்களுடைய வாழ்க்கையை போன்று ஆக்கியா அல்லாஹ். மௌத்துடைய நாளை பெருநாளாக ஆக்கியா அல்லாஹ். ஷஹாதத்தை நசீபாக்கியா அல்லாஹ். கடைசி காலத்தை உலகத் தலைவர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஊரிலே ஆக்கியா அல்லாஹ். கடைசி வினாடியை நபிக்கு முன்னால் ஆக்கியா அல்லாஹ். அந்த நபியுடைய ஊரிலே வாழ வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது யா அல்லாஹ். அந்த நபியை தேடி செல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது யா அல்லாஹ். அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஸியாரத ரௌதத நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم. உயிரை விட அந்த நபியை நேசிக்கிறோம் ரஹ்மானே.
செல்ல முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். வழியை திறந்ததா யா அல்லாஹ். அந்த நபியுடைய ரவுதாவுக்கு செல்ல வேண்டும் யா அல்லாஹ். அதை விட ஒரு இன்பம் கிடையாது ரஹ்மானே. வழியை திறந்ததா யா அல்லாஹ். வழியை திறந்ததா யா அல்லாஹ். வழியை திறந்ததா யா அல்லாஹ். கடைசி காலத்தை அந்த நபியுடைய ஊரிலே ஆக்கியா அல்லாஹ். கடைசி வினாடியை மதீனாவில் ஆக்கியா அல்லாஹ். اللهم ارزقنا شهادة في سبيلك واجعل موتنا في بلد رسولك. ஷஹாதத்தை நசீபாக்கியா அல்லாஹ். மனதால் கேட்கிறோம் ரஹ்மானே, நடிப்புக்காக கேட்கவில்லையா அல்லாஹ். ஷஹாதத்தை நசீபாக்கியா அல்லாஹ். நபிமார்களோடு தான் வாழவில்லையா அல்லாஹ். ஷஹாதத்தை நசீபாக்கியா அல்லாஹ். நபியுடைய ஊரில் ஆக்கியா அல்லாஹ். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். யாரும் உதவி செய்யாத நேரம் ரஹ்மானே, யாரும் உதவி செய்யாத நேரம் ரஹ்மானே. யாரை நம்பினோமோ அனைவர்களும் கைவிடும் நேரம் ரஹ்மானே. நீ உதவி செய்ய அல்லாஹ், நீ உதவி செய்ய அல்லாஹ். அந்த நேரத்தில் தான் உன்னுடைய உதவி தேவையா அல்லாஹ். ஷைத்தான் நஃப்ஸுடைய தீங்குகளை விட்டு பாதுகாத்து கலிமாவோடு மௌத்தாகும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். கபருக்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ். கையில் கட்டி சாதனம் இல்லையா அல்லாஹ். அமல்கள் இல்லையா அல்லாஹ். பல கபர்களை கடந்து செல்கிறோம் யா அல்லாஹ். தெளிவில்லாமல் செல்கிறோம். கபர்களிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நமது நண்பர்கள் கபருக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். நமது மூதாதையர்கள் கபருக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். என்ன நடக்கின்றது என்று தெரியாது யா அல்லாஹ். நாங்களும் கபருக்கு வர இருக்கிறோம் ரஹ்மானே. இரக்கம் காட்டி யா அல்லாஹ். கபரிலே நிம்மதியாக தூங்க வேண்டும் யா அல்லாஹ். அதற்குத்தான் கஷ்டப்படுகிறோம் ரஹ்மானே. அந்த சதக்காக்களை ஏற்றுக்கோயா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்காக கையேந்தி துவா செய்யும் நண்பர்களை உருவாக்கித்தாயா அல்லாஹ். அவர்களை மாத்திரம் நண்பர்களாக எடுத்து பழக தௌஃபீக் செய்யா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களது கபரை ஜியாரத் செய்யும் நல்ல பிள்ளைகளை தாயா அல்லாஹ். நல்ல பிள்ளைகளை தாயா அல்லாஹ். நல்ல நண்பர்களை தாயா அல்லாஹ். சாலிஹா நண்பர்களை தாயா அல்லாஹ். மோசமானவர்களோடு பழகிவிட்டு மரணிக்க வைத்து விடாதே அல்லாஹ். எங்களுக்காக கபர் ஜியாரத் செய்து துவா செய்யும் நல்ல நண்பர்களை தாயா அல்லாஹ். நல்ல மாணவர்களை மாணவிகளை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நீண்ட காலம் கபரிலே வாழ இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். நீ நாடியதை செய்வாயா அல்லாஹ். எங்களை வேதனை செய்வதால் உனக்கு ஒன்றுமே கூடிவிடாது யா அல்லாஹ். எங்களை தண்டிப்பதால் உனக்கு எதுவுமே கூடிவிடாது யா அல்லாஹ். நாங்கள் தான் நஷ்டவாளியாக ஆகுவோம் ரஹ்மானே. உன்னிடம் கெஞ்சுகிறோம் யா அல்லாஹ். எங்களை தண்டிப்பதால் உனக்கு எதுவும் கூடாது யா அல்லாஹ். எங்களை தண்டித்து விடாது யா அல்லாஹ். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே மன்றாடி கேட்கிறோம் யா அல்லாஹ். நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். அதுதான் பயமாக இருக்கிறது ரஹ்மானே. முழு நேமத்தையும் தந்திருக்கிறாயா அல்லாஹ். நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். கெட்ட மௌத்தை தந்திராதே அல்லாஹ். ரகசிய பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லாஹ். ரகசிய பாவிகளுக்கு கெட்ட மௌத் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். கெட்ட மௌத்தை தந்திராதே ரஹ்மானே. கபரை கெட்டதாக்கிறாதே ரஹ்மானே. கபரை நல்லதாக ஆக்கு ரஹ்மானே. உன்னிடம் தானே கேட்க வேண்டும் ரஹ்மானே. கபரை நல்ல இடமாக ஆக்கியா அல்லாஹ். சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஃபிரௌனை கபருடைய நரகப்போர்னையில் போடுகிறாயா அல்லாஹ். பாதுகாத்திரையா அல்லாஹ். அங்கு வந்து மன்றாட முடியாது ரஹ்மானே. கபருக்கு வந்து அழ முடியாது ரஹ்மானே. உலகத்திலே அழுது முடிக்கிறோம் யா அல்லாஹ். உலகத்திலே மன்றாடி முடிக்கிறோம் யா அல்லாஹ். கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். பலர்களுடைய கபரை ஜியாரத் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். நல்லடியார்களின் கபர்களை ஜியாரத் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கபரு நெருக்கினால், கபரு நெருக்க ஆரம்பித்தால்
அன்று நாம் உதவிகளாக ஆகுவோம் யா அல்லாஹ். எங்களுடைய கபர்களை கஸ்தூரி மணமாக்கியா அல்லாஹ். எங்களுடைய கபர்களை பாவிகள் தான் யா அல்லாஹ் ஆக்கியா அல்லாஹ். உனக்கு ஏலும் யா அல்லாஹ். சஹாபாக்களுடைய கபர்களை கஸ்தூரி வாடை உள்ளதாக ஆக்கினாயா அல்லாஹ். எங்களுடைய கபரை கஸ்தூரி வாடையாக்கி யா அல்லாஹ். தண்டிச்சிடாதே யா அல்லாஹ். தனியாக வந்து உறங்கும் யா அல்லாஹ். பெற்ற பிள்ளை கூட வரமாட்டாள் யா அல்லாஹ். மனைவி கூட வரமாட்டாள் யா அல்லாஹ். நண்பர்கள் கூட வரமாட்டார்கள் யா அல்லாஹ். உன்னை மாத்திரம் நம்பி வாழ்கிறோம் யா அல்லாஹ். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். நீ போதும் யா அல்லாஹ் எங்களுக்கு, நீ போதும் யா அல்லாஹ் எங்களுக்கு. பலருடைய கபரை பார்க்கிறோம் யா அல்லாஹ். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு பிள்ளைகள் செல்வதே கிடையாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்று பிள்ளைகள் சிரித்துக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். மனைவி வேறு திருமணம் முடித்து சந்தோஷமாக இருக்கிறாய் யா அல்லாஹ். ரஹ்மானே, தனியாக வந்து உறங்கும் கபரை சொர்க்க பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். மஹ்ஷரிலே எழுப்பாட்டும் நாளை பெருநாளாக ஆக்கியா அல்லாஹ். கியாமத்தில் எழும்பும் பொழுது சிரித்து கொண்டு எழும்ப வேண்டும் யா அல்லாஹ். சிரித்து கொண்டு எழும்ப வேண்டும் யா அல்லாஹ். பாவிகள் கூட்டத்தில் சேர்த்து விடாதே யா அல்லாஹ். வஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா வஜூஹு யௌமைதின் நாஇமா. சிரித்த முகத்தோடு எழுப்பாட்டி யா அல்லாஹ். அரசுடைய நிழலிலே 7 கூட்டத்தாரை வைப்பாயே, அதில் சேர்த்தியா அல்லாஹ். கியாமத்துடைய வெயிலையும் தாங்க முடியாது யா அல்லாஹ். அரசுடைய நிழலில் அமர தௌஃபீக் செய்யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாகியா அல்லாஹ். ஹவுதுல் கௌசருடைய தண்ணீரை தாயா அல்லாஹ். வலது கையில் ஏடுகள் கிடைக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். மீசானை பாரமாக்கியா அல்லாஹ். மீசானை பாரமாக்கியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்கியா அல்லாஹ். நபியை தான் காணவில்லையா அல்லாஹ். அந்த நபியுடைய ஷஃபாஅத்தை தாயா அல்லாஹ். அந்த நபியுடைய ஒவ்வொரு ஹதீஸையும் பாதுகாக்க முயற்சி பண்ணுகிறோம் யா அல்லாஹ். அந்த நபியுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் இந்த உலகத்தில் ஹயாத்தாக்குவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உனக்கு தெரியும் யா அல்லாஹ், எத்தனை விரோதிகள், எத்தனை துரோகிகள் முயற்சி செய்தும் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த நபியுடைய ஷஃபாத்தை தாயா அல்லாஹ். அந்த நபியுடைய ஷஃபாத்தை நசீபாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், சிராத்தை கடக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். மின்னல் வேகத்தில் சிராத்தை கடக்க வைத்திரு யா அல்லாஹ். நப்சி நப்சி தட்டத்தனியாக தடமாறும் நாள் யா அல்லாஹ். உன்னுடைய உதவி இல்லாமல் எதுவும் எங்களால் செய்ய முடியாது ரஹ்மானே. கந்தராவிலே நிறுத்தி கேள்வி கணக்கு கேட்டு விடாதே அல்லாஹ். கந்தராவிலே நிறுத்தி கேள்வி கணக்கு கேட்டு விடாதே அல்லாஹ். அமானிதமாக சில பொறுப்புகளை மதரசாக்களை தந்தாயா அல்லாஹ். அந்த அமானிதங்களை சரியாக நிறைவேற்றவில்லையா அல்லாஹ். கந்தராவிலே நிறுத்தி விடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் நுழைய தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேட்கிறோம் யா அல்லாஹ். உலகத்தில் நபியோடு வாழாததால் சொர்க்கத்தில் நபியோடு வாழும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உயிரை விட அந்த நபியை நேசிக்கிறோம் யா அல்லாஹ். யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு எழுப்பாட்டுவாயா அல்லாஹ். அந்த நபியோடு எழுப்பாட்டியா அல்லாஹ். உயிரை விட நேசிக்கிறோம் யா அல்லாஹ். பிள்ளைகளை விட, மனைவியை விட அந்த நபியை நேசிக்கிறோம் யா அல்லாஹ். முழு சுன்னத்துகளையும் அதனால் தான் தேடி தேடி பின்பற்றுகிறோம் யா அல்லாஹ். அந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். சொர்க்கத்தில் இருந்து கொண்டு உன்னை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். 60-70 வருடமாக உன்னை பார்க்காமல் இபாதத் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். உலகத்தில் காஃபிர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய அல்லாஹ் எங்கே என்று யா அல்லாஹ். உன்னை பார்க்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். பாவிகளுக்கு கொடுக்க மாட்டாயா அல்லாஹ். உன்னை பார்ப்பதுதான் எங்களுக்கு இன்பம் யா அல்லாஹ். காலை மாலை உன்னை பார்க்கும் பாக்கியத்தை கொடுப்பாயா அல்லாஹ். இந்த லைலத்துல் கத்ரிலே கேட்கிறோம் ரஹ்மானே. லைலத்துல் கத்ரிலே கேட்கிறோம் ரஹ்மானே. எங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். எங்களுடைய துவாவை கபூல் செய்ய அல்லாஹ். லைலத்துல் கத்ரை அடைந்தவர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடியா அல்லாஹ். எங்களுடைய துவாக்களை கபூல் செய்ய அல்லாஹ்.
திரும்பவும் கடைசியாக கேட்கிறோம் யா அல்லாஹ், இந்த உம்மத்தை பாதுகார் யா அல்லாஹ். இந்த உம்மத்துக்கு சரியான தலைவர்களை உருவாக்கிய அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு எதிராக எழும்பியிருக்கும் ஃபிரௌன்களை அழித்து விடு யா அல்லாஹ். அபூ லஹபுகளையும் அபூ ஜஹில்களையும் முஸ்லிம் சமூகத்துக்குள் முஸ்லிம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சலூலுடைய பிள்ளைகளையும் அழித்து விடு யா அல்லாஹ். முஸ்லிம் சமூகத்தை விற்கக்கூடியவர்களை வைத்து விடாதே ரஹ்மானே. ஹிதாயத் இருந்தால் குடியா அல்லாஹ், இந்த உம்மத் நல்ல நிலைக்கு மாறுவதை காட்டியா அல்லாஹ். رحماني يا حي يا قيوم يا حي يا قيوم وعنت الوجوه الحي القيوم يا علي يا عظيم يا علي يا عظيم يا سميع الدعاء يا سميع قريب يا سميع مجيب. دعاء كريتك يا الله. ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.